Hi friends, welcome to our channel Reshma's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ் பார்க்கலாம்னா ஒரு சூப்பரான ஒரு கருவாடுல ஒரு கிரேவி தாங்க வைக்க போறோம். நமக்கு காய்கறி எதுவுமே தேவையில்லை, கருவாடு மட்டும் இருந்தா போதும். ஒரு சூப்பரான கருவாட்டு கிரேவி வைக்கலாம். இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. நாக்குல எச்சி ஊறும். வாங்க எப்படி செய்யலாம்ன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் ஒரு 4 தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கல்லுப்பு கொஞ்சம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணி தக்காளி நல்லா குழைவாக வர வரையும் வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு குழைவாக நல்லா வதங்கி வந்ததும் 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வேறு எந்த மிளகாய்த்தூளும் நம்ம ஆட் பண்ண வேணாம், 2 ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணால் போதும். இந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரையும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் கருவாட்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சுடு தண்ணிலாம் ஊற்றி. பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம கருவாடை போட்டுட்டு இதுக்கு மேலேயே கருவேப்பிலை தூவி நல்லா இது சுண்டி வர வரையும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு. நல்லா கம கமன்னு ஒரு சூப்பரான கருவாட்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.